ஸோ ஹாய், உங்களை இன்னொரு வீடியோ மூலிமா சந்திக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஸோ திஸ் இஸ் வீக்லி அப்டேட் ஆஃப் வீக் 5 ஆஃப் ஜனவரி. ஸோ இந்த வாரம் வந்து இட் ஸ்டார்டட் ஆஃப் வெரி ஏர்லி வித் ரிகார்ட்ஸ் டு மை ஒர்க். இந்த வாரம் என் ஒர்க் ரிலேட்டடாக நிறைய நடந்துச்சு. எனக்கு என்னென்னா, ஃபர்ஸ்ட் 3 டேஸ்மே நான் வந்து ஆஃபீஸ் ஆக்சுவலி 5 டேஸ்மே ஒர்க் பண்ணேன். எனக்கு வந்து 3 டேஸ் வந்து மேண்டேட்ரி ஆஃபீஸ் போகணுன்ற மாதிரி ஆஃபீஸில் பாலிசி செட் பண்ணிருக்காங்க. ஸோ அதை வந்து நான் ஃபர்ஸ்ட் 3 டேஸ் இந்த வாட்டி யூட்டிலைஸ் பண்ணிட்டேன். அண்ட் மண்டே அண்ட் டியூஸ்டே வந்து ஆஃபீஸ் ஒர்க் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஹார்ஷாக போச்சுன்னு தான் சொன்னேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் மண்டே வந்து கேட்ட வேர்ட்ஸ் வந்து யூ ஆர் நாட் கோயிங் இன் த ரைட் பாத் ஹேமா அப்படின்னு பார்த்து என்னை பார்த்து சொன்னாங்க. அண்ட் டியூஸ்டே வந்து திஸ் இஸ் புவர் குவாலிட்டி ஆஃப் ஒர்க்குன்னு சொல்லிட்டு நான் பண்ண ஒரு வேலையை சொன்னாங்க. ஸோ எஸ், ஆப்வியஸ்லி அது அந்த ரெண்டுமே வந்து என் மேலே தப்பு தான். நான் தான் அதை ப்ராப்பராக பண்ணிருக்கணும். நான் நினச்சதை விட நான் இன்னும் கொஞ்சம் லத்தாஜிக்காக இருந்து அதெல்லாம் பண்ணதுனால நான் பண்ண அந்த டெவலப்மெண்டல் ஒர்க் வந்து நான் ப்ராப்பராக டெஸ்ட் பண்ணல. இஃப் ஐ ஹேட் ஸ்பேட் மோர் டைம் டு ஹேவ் இஃப் ஐ டபுள் செக்ட் ஆன் தட், இந்த அளவுக்கு அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நான் கேட்காம இருந்திருக்கலாம். பட் ஸ்டில் அதுக்காக வந்து பேடாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா அது நான் பண்ண தப்பு. அது அவங்க அக்னாலேஜ் பண்ணி அவங்க அப்படி சொன்னாங்க. அண்ட் அவங்களுமே வந்து அது ரொம்ப ஒரு பேட் டோனில் கன்வே பண்ணல. அது வரைக்கும் லைக் தி மெயின்டைன் த ப்ரொஃபஷனலிசம் தே. ஸோ அது நானுமே அதை வந்து ப்ரொஃபஷனலாக அக்செப்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில் சர்வே பண்ணுறதுக்கு திஸ் இஸ் நாட் குட் இனஃப் அப்படின்றத ரியலைஸ் பண்ணேன். அது வந்து நான் ஒரு லெசனாக தான் எடுத்துக்கிட்டேன். ஐ டோன்ட் வாண்ட் டு லைக் என்ன இப்படி திட்டாண்டா அந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நான் வந்து ஒரு கஷ்டமான இதுவாக எடுத்துக்கல. அண்ட் அந்த வாரம் ஃபுல்லாகவே லைக் 31 தான் சேலரி டேன்றதுனால அந்த எப்போ சேலரி வரும்ன்ற அந்த ஒரு டிஸ்பிரஷன்லேயே வந்து வீக் டேஸ் எல்லாம் ஓட்டினேன். ஸோ சேலரி வந்ததுமே அப்படியே இருக்கிற எல்லா டியூஸையும் முடிச்சுட்டு அப்படியே அந்த ஒரு ப்ரௌடு அம்பி ஃபீலிங் மாதிரி அப்படியே எப்படா சேலரி வரும்னு இப்படி வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ அந்த எல்லாத்தையும் கட்டி முடிச்சுட்டு வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. அது எல்லா மாசமும் அப்படி இருக்கிறது. அதே மாதிரி இந்த சேலரி வர அன்னைக்குப்பா நமக்கு இவ்வளோ சேலரி போட்டிருக்காங்க, இந்த கம்பெனி நல்லா வேலை பார்க்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வேலை பார்த்து தந்தேன். ஸோ ஃப்ரைடேவும் அப்படிதான் போச்சு. அண்ட் திஸ் வீக்கெண்ட் வாஸ் செலிப்ரேஷன் ஃபார் மீ. எந்த ஒரு ஃபெஸ்டிவலும் இல்லைனாலும் என்னுடைய ஒரு க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு கல்யாணம் இருந்துச்சு. கல்யாணத்தை அட்டன் பண்ற ஒரு கெஸ்டா இல்லாம கல்யாணத்தை பக்கத்துல இருந்து அவங்க எல்லாமே பார்த்துக்கிட்ட ஒரு துணை மாப்பிள்ளையா நான் ஒரு கல்யாணத்துல நின்னது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு மேலே இருந்தே இல்லை. ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸோட கல்யாணத்தை, ரொம்ப க்ளோசஸ்ட் ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸோட கல்யாணத்தை நான் அட்டன் பண்ணிருக்கேன். நிறைய தங்கச்சிங்க, அதாவது தத்தெடுத்து கிட்ட தங்கச்சிங்களோட கல்யாணத்தை நான் அட்டன் பண்ணிருக்கேன். அதெல்லாமே வந்து எனக்கு ஒரு மாதிரி எமோஷனலா இருந்துச்சு. பட் ஒவ்வொன்றும் வெளியூர்ல அப்படிலாம் இருந்ததுனால நான் அந்த இடத்துல போயிட்டு ஒரு கெஸ்டா அட்டன் பண்ணி வரைக்கும் இருந்துச்சு. நான் இந்த மாதிரி எதுவுமே பண்ணதில்லை. பட் இந்த கல்யாணத்துல அதை நான் பண்ணப்போ வந்து ஐ ரியலைஸ்ட். பட் எனக்கு அந்த இடத்துல எப்படி இருந்துச்சுன்னா, இப்போ நான் அந்த கல்யாணத்துல நான் பார்த்த வேலைகள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணது, அசிஸ்ட் பண்ணது, அது மாதிரி ஒரு 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 கல்யாணத்துக்கு ஒரு பர்சன், ஐ மீன் ஒரு கல்யாண வீட்டுக்கு ஒரு பர்சன் அப்படி இருந்துட்டாங்கன்னா அது மிச்சம் இருக்கவங்களுக்கு ஹவு மச் இட் டேக்ஸ் ப்ரெஷர் ஆஃப் தியர் செஸ்ட்ன்றதை நான் வந்து ஒரு மாதிரி கண் கூட பார்த்தேன். அது நான்றதுக்காக சொல்ல. பட் இன் ஜென்ரல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்டில் இந்த மாதிரி கல்யாணம் அந்த மாதிரி ஒரு விசேஷம் வந்து அந்த மாதிரி அவங்க எஃபர்ட்ஸ் எல்லாம் போட்டு இந்த மாதிரி ட்ரை பண்றப்போ ஹவு மச் இட் கேன் மேக் அ பிக் டிஃபரன்ஸ்ன்றத அங்க சுத்தி இருக்கவங்க எல்லாரும் அதை வந்து அக்னாலேஜ் பண்ணி அவங்க சொல்றப்ப அவங்களுடைய அந்த ஆக்டிவிட்டீஸ்லயே நமக்கு தெரியும் இந்த மாதிரி ஓகே நம்ம இருக்கிறது அவங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட் அவங்களுக்கு இருக்கு. அது வந்து ஒரு மாதிரி எவிடென்டா ஃபீல் ஆச்சு. ஸோ தட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபீலிங். இது வரைக்கும் நான் அது மாதிரி பண்ணதில்லை. அண்ட் அது இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்றதுக்கான ஒரு சான்ஸாகவும் இருந்துச்சு. லைக் நான் போன வீடியோல சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி பொங்கலை போய் நல்லா டான்ஸ் பண்ண முடியல, ரொம்ப துடிச்சிட்டு இருந்தேன்ட்டு. அது எல்லாத்தையும் வச்சு தீர்த்துக்கிற மாதிரி அந்த ரிசப்ஷன்ல டிஜேல வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட நான் டான்ஸ் ஆனதெல்லாம் வந்து அப்படியே மொத்தத்துக்கும் அது மொத்த இதுக்கும் கம்பன்சேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா நான் சொன்ன மாதிரியே அந்த ஒரு கேர் ஃப்ரீயா நான் வாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு அது ஒரு ஃபீலே தடி. அது ஒரு 2 மணி நேரம் நல்லா ஆடிட்டு அதுக்கப்புறம் வந்து படுத்தப்புறம் தான் என் காலை அவ்வளோ வலிக்குதுன்றதே எனக்கு ரியலைஸ் ஆச்சு. அது வரைக்குமே வந்து அந்த ஒரு பெயினோ இல்லை அந்த ஒரு மூச்சு வாங்குறது எதுவுமே எனக்கு பெருசா அதை வந்து அஃபெக்ட் பண்ணவே இல்லை. எல்லாம் போட்ட பாட்டே திருப்பி போட்டாலும் எல்லா பாட்டுக்கும் டான்ஸ் ஆடி போட்ட ஸ்டெப்பையே திருப்பி போட்டு அது ஒரு நல்ல ஃபீல். அது ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து டான்ஸ் ஆடி அதுவும் எல்லாருக்குள்ளேயும் அந்த ஒரு செலிப்ரேஷன் இருந்தப்போ அது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஃபீல். அண்ட் ஆஸ் யூஸ்வல் நான் போன வீடியோல வந்து ஒரு டெம்ப்ளேட் நான் என்னையே அறியாம எனக்கே செட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஒரு புக்கை பத்தி பேசுனது, ஒரு மூவியை பத்தி பேசுனதுன்ட்டு. ஸோ நான் அதை கண்டினியூ பண்ணணும் அப்படின்றதுக்காகவே வந்து சரி ஓகே நம்ம இது ஒரு நல்ல ஹேபிட்டாக தானே இருக்கு. ஏன்னா எதையும் பெருசாக ரிவ்யூ பண்ண போறது இல்லை. நான் ஒன்று பார்த்துட்டு அது எனக்கு பிடிச்சதுன்னா பிடிச்சதுன்னு சொல்ல போறேன்,
பிடிக்கலன்னு சொல்ல போகிறேன். எனக்கு ஆவரேஜாக ஃபீல் ஆச்சுன்னா நான் ஆவரேஜ்னு தான் சொல்ல போகிறேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ நான் திருப்பி இந்த வாரம் வந்து ஒரு புது படமும் ஒரு புக்கும் படித்தேன். ஸோ ரெண்டுமே வந்து ஒரு எமோஷ்னல் கனெக்ட் இருக்க ஒரு புக்கும் ஒரு எமோஷ்னல் கனெக்ட் இருக்க ஒரு மூவியும் தான். ஸோ ஃபர்ஸ்ட் நான் அந்த புக்கை பற்றி பேசுகிறேன். ஸோ இதுதான் அந்த புக்கு. நாட் எவ்ரி ஒன்ஸ் கப் ஆஃப் டீன்னு தான் நினைக்கிறேன் இந்த புக்கு. ஸோ கலைவாணி ஒரு பாலியல் தொழிலாளியின் கதை, இதுதான் புக் டைட்டில். டைட்டில் இருக்கிறது தான் வந்து புக் ஃபுல்லாகவுமே இருக்குது. ஒரு தமிழ்நாட்டில் இருந்த ஒரு செக்ஸ் ஒர்க்கர், அவங்களுக்கு நடந்தது, அவங்க எப்படி ஒய் தே வேர் ஃபோர்ஸ்ட் டு டூ இட், அண்ட் இப்போ வரைக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு சுற்றி இருக்க பர்சன்ஸ் எல்லாம் ஏன் அப்படி வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அந்த புக்கில் படிக்கிறப்போ நமக்கு வந்து நிறைய விஷயம்லாம் வந்து ரொம்ப கோராக இருக்குது. பட் ஸ்டில் இவங்க அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி அந்த ஈசன் பாட்டுல வரும்ல, ஒரு சாண வயிற்றுக்கு தான் எல்லாத்தையும் விற்கிறேன்ட்டு, அதுதான் வந்து இந்த புக்கு ஃபுல்லாகவே இவங்க சொல்லிருப்பாங்க. இவங்களும் சரி, இவங்கள சுற்றி இருந்த அந்த சர்க்கிளில் இருந்த ஃப்ரெண்ட்ஸ் அவங்கெல்லாம் ஏன் அந்த ஒரு டிசிஷன் எடுத்தாங்க. ஏன்னா இட்ஸ் நெவர் ஈஸி டு டேக் த டிசிஷன்ல. அவங்க இந்த அளவுக்கு இதுதான் வந்து அவங்களுக்கு சோறே போடுன்ட்டு அவங்க ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா அதுலேருந்தே நமக்கு அது வந்து நிறையா, நான் சொல்றத விட நம்ம சொல்லாம இருக்கிறதே வந்து நிறையா சொல்லுதுன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு சுச்சுவேஷன் பற்றி நிறையா சொல்லுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவங்க ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டு அவங்களுமே அதில் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இப்போ நான் பண்ணது வந்து சரின்னு சொல்லலை, இது வந்து சட்டப்படியும் தப்பு, ஒரு என் மனசாட்சிப்படியும் தப்பு, பட் ஸ்டில் ஐ வாஸ் ஃபோர்ஸ் டு டூ இட்னு சொல்லிட்டு அவங்க நிறைய இடத்துல சொல்லிருப்பாங்க. இது மாதிரி வேற யாருக்கும் நடக்கக்கூடாது, அப்படி நடக்கக்கூடாதுன்றதுக்காக அவங்க நிறையா என்ஜிஓஸில் ஒரு என்ஜிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களுடைய கஷ்டம், அப்புறம் லைக் ஃபெல்லோ கொலீக்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது, அதுலேருந்து வெளில வர்றதுக்கு, அது மாதிரி அதை பற்றிலாம் இந்த புக்கில் இருக்கும். கொஞ்சம் சின்ன புக் தான், ஒரு 2 நாள்லேயே படிச்சுட்டேன். இது வந்து ஆக்சுவலி நான் போன புக் ஃபேரில் வாங்கி அப்படியே தொடாமல் அப்படியே வச்சுருந்தேன். அது யோசிச்சு பார்த்தாலே ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருந்துச்சு. டைட்டில் பார்த்துட்டு சரி ஓகே நமக்கு இது தெரிஞ்சுக்கணும், இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு. ஏன்னா இதை பற்றி பெருசாக நான் வேற எதுலேயோ யூடியூப்ல சில சின்ன சின்ன டாக்குமெண்ட்ரிஸ் பார்த்துருக்கேன். அதை தாண்டி வேற எதுவும் பெருசாக லைக் எதனால அவங்க இப்படி சூஸ் பண்ணுறாங்க, லைக் ஒரிஜினலாக அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், அவங்களை சுற்றி இருக்க பர்சன்ஸ் எல்லாம் அவங்க எப்படி பார்க்குறாங்கன்றதை தெரிஞ்சுக்க தான் இந்த புக்கு வாங்கினேன். பட் வாங்கி ஆல்மோஸ்ட் இப்போ 1.5 year கழிச்சு தான் இந்த புக்கை எடுத்தேன். பட் எடுத்து 2 நாள்ல முடிச்சிட்டேன். ஸோ அந்த புக்கில் இருந்த கண்டென்ட் அப்படி அது வந்து என்னை வந்து ப்ராப்பராக தூங்க விடலை. லாஸ்ட் வீக் நான் படித்தப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது எல்லாருக்கும் இந்த மாதிரி புக்ஸ் படிக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்குமான்னு தெரில. பட் ஸ்டில் தெர் இஸ் ஸோ மச் அதர் வேஸ் ஆஃப் லைஃப். நம்ம இருக்கிறத தாண்டி நான் பண்ணுறதை தாண்டி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறதுனால நான் சுற்றி இருக்கேன் நிறைய பேரும் மோஸ்ட்லி அது ரிலேட்டடாக தான் இருக்காங்க. ஒன்று என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஐடி ஃப்ரெண்ட்ஸோ ஏதோ ஒன்று. பட் ஒரு மாதிரி எங்கள் தாட் ப்ராசஸ் வந்து ஒரு வேலைன்னு வந்துட்டாலோ இல்லை லைஃப் ஸ்டைல்னு வந்துட்டாலோ ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் அதை தாண்டி நிறைய டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல்ஸ் இருக்குது. அதில் யாருக்கும் இப்படிலாம் நடக்கக்கூடாதுன்னு நம்ம வந்து மனசார நினைக்கிறோம் நிறைய இடத்துல. பட் அதுவும் ஒரு லைஃபாக அவங்க வந்து இருந்துட்டு லைக் they were not born to do this, அவங்க வந்து forced to do this. அவங்களுமே வந்து ஒரு கட்டத்துக்கு வரைக்கும் நார்மலாக இருக்க மாதிரி படிச்சுட்டு எல்லாரும் இருக்க மாதிரி இருந்துட்டு அப்படிதான் வந்து அவங்களுமே இருந்திருக்காங்க. பட் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் இந்த லைஃப் வந்து அவங்களுக்கு எல்லாமே மாறி இருக்கு, அவங்க லைஃபே மொத்தமாக மாறி இருக்கு. நிறைய விஷயம் அவங்க ஃபேஸ் பண்ணிருக்காங்க, அதெல்லாம் புக்கில் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் தாண்டியும் வாழணுன்ற வில் பவரே வந்து அவனுக்கு ஆக்சுவலி இருந்ததே வந்து எனக்கு ஒரு மாதிரி இட் டஸ் சம்திங் இன்சைட் ஆஃப் மீ. அவங்களுடைய அந்த வில் பவர், அவங்க அதுக்கப்புறமும் அவங்க லைஃப்பை கொண்டு போன அந்த விதம் நிறைய விஷயத்த யோசிக்க வச்சுதான் அதெல்லாம். ஸோ ஐ வுட் நாட் ரெக்கமெண்ட் திஸ் புக் டு எவ்ரி ஒன், பட் தேர் மைட் பி சம் பீப்புள் ஹூ வுட் ஆல்சோ லைக் என்ன மாதிரியே உங்களுக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல் டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ஸில் இருக்கிறத பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா மேபி இந்த புக்கை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ரெண்டாவதாக வந்து நான் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஒன்று பார்த்தேன் ரொம்ப நாள் கழிச்சு. அந்த படம் பேர் வந்து ஹவு டு மேக் மில்லியன்ஸ் பிஃபோர் கிராண்ட்மா டைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடியே இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் நிறைய பேர்
மேபி நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ண படம் தான் இது. அண்ட் ரீசெண்டாக கூட ஏதோ ஒரு போஸ்ட்லேயும் வந்து ஃபீல் குட் ஃபிலிம்ஸ்ன்னு சொல்லிட்டு இதை போட்டிருந்தாங்க. ஸோ அதை பார்த்து தான் நான் முன்னாடி டவுன்லோட் பண்ணி வச்சேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி வந்து வெறும் 30 மினிட்ஸ் வரைக்கும் என்னமோ பார்த்துட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி இப்போ ரீசெண்டாக தான் வந்து கண்டினியூ பண்ணேன். பிரிட்டி மச் அந்த டைட்டில்லே வந்து எல்லாமே கன்வே ஆகும் தான் நினைக்கிறேன். ஸோ அது ஒரு எமோஷ்னல் ரோலர் கோஸ்டர் தான் அந்த படம். மனுஷங்க என்ன பெருசா அழ வச்சதோட சினிமா என்னை வந்து நிறைய அழ வச்சிருக்கு. அந்த கேரக்டரோடய ரிலேட் பண்ணிட்டு ஒரு ஒரு சோகமான ஒரு எமோஷனலான சீன் வந்துச்சுன்னா தேம்பி தேம்பி அழுவேன். இன்னைக்கு கூட வீட்டில் அந்த படம் பார்க்குறப்ப டக்குனு போய் ரூம் கதவை மூடிட்டு வந்து அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் அப்போனா நான் வந்து கண்ணீர் சிந்த தான் அந்த படத்தை பார்த்தேன். எல்லாருக்கும் அந்த படம் பிடிக்கும் தான் நினைக்கிறேன். முக்கியமாக அந்த படமே நிறைய லெசன்ஸ் கற்றுக் கொடுத்துச்சு. நம்ம ஹவு ஐ டுக் திங்ஸ் ஃபார் கிராண்டட் வித் மை கிராண்ட்மா அப்படின்ற மாதிரி தெரியல. அதுவுமே எனக்குள்ள நிறைய தாட்ஸை வந்து தூண்டி விட்டுச்சு, இன்டியூஸ் பண்ணிச்சு. நிறைய தாட்ஸ் வந்து அதுலேருந்து லைக் த வே ஐ எம் ரைட் நவ் அதெல்லாம் வந்து கரெக்டாக நான் என் பாட்டிக்கிட்ட இப்போ நடத்துக்கிற விதெல்லாம் கரெக்டா அப்படின்ற மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருந்துச்சு அந்த படம் பார்த்ததுலேருந்து. நிறைய கற்றுக்கிட்டேன் அஃப்கோர்ஸ். அண்ட் நிறைய புது விஷயத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ தான். அதை ரெண்டுத்தையும் இந்த புக்கையும் அந்த மூவியும் கன்சியூம் பண்ணதுனால. ஸோ தட்ஸ் த வீக் இட் வாஸ். எனக்கு அது எப்படி வந்து ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு தப்பு பண்ணணுன்றத வந்து வந்து லைக் there are n number of mistakes that can happenன்றதுக்கான பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளாக தான் இத்தனை வாரம் வரைக்குமே நான் வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு வாரம் லைட்டு சரியில்லை, ஒரு வாரம் மைக்கு சரியில்லை, ஒரு வாரம் ஃப்ரேமிங் சரியில்லை. இந்த வீக்கு தான் வந்து நான் அதை வந்து ஸ்டார்டிங்லேயே ஒரு வீடியோவில் வந்து தனியாக செக் பண்ணிட்டேன். ஃப்ரேமிங்கும் சவுண்டும் மைக்கும் எல்லாமே இந்த வாட்டி தான் லைட்டிங் எஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வாரம் நான் வீடியோ எடுக்கிறேன். ஸோ எனக்கு இந்த வாரம் வந்து ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைட் வீக்காக இருந்துச்சு இன் டர்ம்ஸ் ஆஃப் த லெசன்ஸ் தட் ஐ ஹவ் லேர்ன். அந்த கைசன்ன்ற ஜாப்பனீஸ் வேர்டுக்கு ஏற்ற மாதிரி லைக் ஐ எம் மேக்கிங் சேஞ்சஸ் வித் மை செல்ஃப் எவ்ரிடே. நான் பண்ணுறது கரெக்டாக தப்பா, நான் எந்த இடத்துல தப்பாக இருக்காது, எப்படிலாம் வந்து ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்ற அந்த செல்ஃப் அனாலிசிஸும் வந்து ரியலைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிது ஆன் மை பர்சனல் லைஃப் ஆஸ் வெல் அஸ் மை ஒர்க் லைஃப். ஸோ இட் வாஸ் அ வெரி ஈவென்ட்ஃபுல் வீக் ஃபார் மீ. நான் நிறைய விஷயத்த வந்து எனக்குள்ளேயே ரியலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண ஒரு வீக். ஆஸ் வெல் அஸ் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்த வீக்கும் கூட. என் ஃப்ரெண்டோட ஒரு கல்யாணம் அப்படின்றப்போ அதுக்கான அந்த செலிப்ரேஷன் மோடே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் இன்னொரு விஷயத்தையும் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ 2 வீக்ஸ் முன்னாடி நான் அந்த மலேசியா போனதை பற்றி பேசினப்போ ஐ வாஸ் நாட் மச் இன்ட்ரெஸ்டட் டு டெல் ஈச் அண்ட் எவ்ரி டீட்டெயில் ஆஃப் இட். பட் அந்த வீடியோலேயே வந்து என்னுடைய டியரஸ்ட் சிஸ்டர் வந்து ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, மாதிரி பரவாயில்ல நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ஏன் வந்து ஷோ ஆஃப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அது அப்படி இருக்காது, நீங்கள் அங்கே நடந்த எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் சொல்லுங்கள், அதுலேருந்துமே கூட நிறைய பேருக்கு லெசன் கிடைக்கும்னு சொல்லிட்டு. அண்ட் அதை தாண்டி நிறைய பேர் வந்து லைக் இன்ஸ்டாகிராமில் போட்ட போஸ்ட்லாம் பார்த்து லைக் எவ்வளோ ஆச்சு அங்கே போகிறதுக்கு, அதோட ஐட்னரி அனுப்புங்க, அது எவ்வளோ ஆகும், இன் ஜென்ரல் அதை பற்றி நிறைய பேர் விசாரிச்சாங்க. நிறைய பேர் அதுக்கு போகவும் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. நிறைய பேர்னா நான் என் ஸ்கேலில் எதாவது சொல்கிறேன்னா 4-5 பேர் தான் என் ஸ்கேலில் நிறைய பேர்னு அர்த்தம். ஸோ நான் 4-5 பேர் கேட்டாங்க இன்ஃபர்மேஷன் என்கிட்ட இருந்து கேட்டாங்க, நீ எப்படி போயிட்டு வந்த, எவ்வளோ ஆச்சுன்னு எதுன்ட்டு. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வீக்லி அப்டேட் நான் அதை வந்து ஒரு தனி வீடியோவை நான் போடுறேன். ஸோ உங்களுக்கும் இந்த வீக் வந்து வரப்போகிற வீக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக போகும், நீங்கள் நினச்ச விஷயம் எல்லாமே நடக்கும். அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். உங்கள் மென்டல் ஹெல்த்தும் சரி, ஃபிசிக்கல் ஹெல்த்தும் சரி, உங்கள் ஃபுட் ஹேபிட்ஸோ ஸ்லீப் சைக்கிளோ எல்லாமே கொஞ்சம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் யூ ஆர் கெட்டிங் திஸ் ஃப்ரம் அ பர்சன் ஹூ இஸ் சேயிங் திஸ் ரைட் அட் ஆல்மோஸ்ட் 12:30 in the night. ஸோ டோன்ட் பி லைக் மீ. இந்த ஒரு விஷயத்தில் செல்ஃப் கேர் இஸ் மச் இம்பார்ட்டண்ட். அது ரொம்பவே முக்கியம். நம்மளை வந்து பார்த்துக்கிற அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து எதுலையுமே கிடைக்காது. மோர் தேன் லைக் அது ஒரு ரெஸ்பான்ஸ், நம்மளை பார்த்துக்கணுன்றத ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இல்லாமல் எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு அது ஒரு அடிக்ஷன் தான். அது எனக்கு ஒரு போதை தான் தரும்.
ரொம்ப நல்லா இருக்கும். நம்மளே பார்த்துக்கிட்டு அப்பாடா நம்மள நல்ல ஒரு பொசிஷன்ல நம்மள ஒரு நல்ல ஒரு மென்டல் பீஸ் ஆஃப் மைண்ட்ல வச்சிருக்கோம். வி ஆர் இன் அ குட் பிளேஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் பிசிக்கல் அண்ட் மென்டல் பேலன்ஸ் அப்படின்றப்போ இட் ஃபீல்ஸ் குட். அதுதான் அது எனக்கு ஆக்சுவலி அது ஒரு தனி போதையா இருக்கு. நான் என்ன ஃபர்ஸ்ட் நல்லா பார்த்துக்கணும், அதுக்கப்புறம் தான் வந்து அடுத்தவங்க கொடுக்குற சந்தோஷம்னா இட் ஷுட் பி நாட் அட் த ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சர்க்கிள். ஃபர்ஸ்ட் நான் எனக்கு கொடுக்குற அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் முக்கியம், என்ன நான் பார்த்துக்கிற அந்த ஒரு இதுதான் முக்கியம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதே மாதிரி நீங்களுமே உங்களை பற்றி நீங்கள் நிறைய கேர் பண்ணுங்க, உங்களை பற்றி நிறைய யோசிங்க, உங்களை நீங்கள் ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. இதே மாதிரி அடுத்த வீக்லி அப்டேட்டில் நான் என்னுடைய அப்டேட்ஸ் எல்லாம் சொல்கிறேன். ஸோ அன்டில் தென் இட்ஸ் குட் நைட்.